அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய சினிமாக்காரவங்களாம் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ். என்ன சொல்றாங்க? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As a man thinketh in his heart, so is he அப்படின்னு இருக்கு. அப்ப அவன் அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அவன் அப்படியே இருக்கிறான். அததான் பாருங்க, பைபிள்ல இருக்க பிரின்சிபிள் எடுத்து இந்த உலகத்தார் என்ன பண்றாங்க, அவங்களா ஒரு அவங்களா ஒரு ப்ராவர்ப் கிரியேட் பண்றாங்க, பிலாசபி கிரியேட் பண்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க. ஆனா ஆண்டவர் இது என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டாரு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான். எனவே உங்க இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப முக்கியம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த இருதயத்தை காத்து கொள்ளணும். எதுக்கு காத்துக்கணும்னா, இருதயத்துல எதோ இருக்கணும்ல. அப்ப இருதயத்துல என்ன இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அப்போ உங்க இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கும் என்று சொன்னார். உங்க இருதயத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அந்த இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும். ஏனென்று சொன்னால் அவன் இருதயத்தின் நினைவு எப்படி வருது, தாட்ஸ் எப்படி வருதுன்னா இமேஜினேஷன். நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை நம்ம கற்பனை பண்ணுறோம், உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை நம்ம யோசிக்கிறோம், அதை நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அப்ப இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்ப எண்ணங்கள்ல நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. எனவே நான் சொல்லுகிறேன், பிற்போக்கான காரியங்களை யோசிக்காதீங்க. ஐயோ என் வீட்டுல எவ்வளவு குறை இருக்கு, எங்க வீட்டுல காசு இல்லாம இருக்கோமே, எங்க வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கு, எங்க வீட்டுல தண்ணி ஒழுகிட்டு இருக்கே, இதெல்லாம் இருக்கு. ஆனா அதையே நீங்க இருதயத்தின் நினைவா கொண்டு வராதீங்க. அதற்கு பதிலாக கர்த்தர் இம்மட்டும் எங்களை கொண்டு வந்திருக்கிறார், அவர் எவ்வளவு நல்லவர், இதுவரைக்கும் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார், இந்த நிலையையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் அநேகம். நீயும் கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கடன் எங்களை விட்டு அகற்றுவார். அப்ப நான் அவருடைய தழும்புகளினாலே குணமாய் இருக்கிறேன் என அவருடைய காரியங்களே என்னுடைய இருதயத்திலே நிரப்ப நிரப்ப அதையே என் நினைவாய் மாறுகிறது. அது என் நிறைவாய் மாற மாற என் எண்ணங்களா இதுவே ஓட ஓட என்ன நடக்குதுன்னா என் வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறணும்னா எது மாறணும்னா உங்க நினைவுகள் மாறணும், உங்களுடைய எண்ணங்கள் மாறணும். உங்களுடைய எண்ணங்கள் மாறணும் அப்படின்னா உங்க இருதயம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பணும். ஆமென். எனவேதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை தியானிப்பது, படிப்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதை படிக்காம ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னா அது எப்படி செய்வார்னு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம நம்புறோம் இல்லையா? அப்ப நான் நெகட்டிவா தான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், ஆண்டவர் எனக்கு நல்லது செய்யணும்னா அது எப்படி தெரியுமா? அவர் கொடுக்குறாரு, நான் வாங்காம இப்படி திரும்பி நிக்கிற மாதிரி இருக்கு. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். உங்கள் இருதயத்தின் நினைவு கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கட்டும், விசுவாசம் நிறைந்ததாய், நம்பிக்கை நிறைந்ததாய் இருக்கட்டும். பிற்போக்கான காரியங்களை யோசிக்காமல் முற்போக்கான கர்த்தர் எனக்கு சொன்னபடி என் வாழ்க்கை அமையும், என் வாழ்க்கையில தேவனுடைய சிறந்தவைகளை அனுபவிப்பேன் என கர்த்தருடைய காரியங்களையும் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள் இருக்கட்டும். அப்படியே உங்கள் வாழ்க்கை அமையும். கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கைய கொண்டு போவாரு. நீங்க என்ன நம்புறீங்களோ, என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இப்ப புரியுதா? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்றப்ப என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னு? அப்ப நான் எண்ணங்களில என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகும், நீங்க நம்புங்க, உங்க விசுவாசத்தின்படி ஆகும், உங்க சூழ்நிலை மாறிடும். ஆமென். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்.